ஹாய் guys, வெல்கம் டு ஷுத்தோஸ் கிச்சன் துபாய். நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு இந்த ஒரு சூப் இருந்தாலே போதும். ரொம்ப குயிக்கா வாழைத்தண்டு சூப்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாழைத்தண்டை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு அதை அப்படியே மோர்ல போட்டு வச்சீங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கும். இதை அப்படியே நம்ம 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்படியே நம்ம குக்கர்ல ஆட் பண்ணிட்டு இது கூட ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி பழம் ரெண்டையும் சின்ன சின்னதா கட் பண்ணி உள்ள ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். வாழைத்தண்டை எடுத்து கையில பிரஸ் பண்ணும் போதே நல்லா வெந்திருக்கணும். அந்த அளவு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு வடிகட்டி வச்சு நல்லா இதை வடிகட்டி சாறை மட்டும் நல்லா பிழிஞ்சு எடுத்து தனியா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிட்டு இதுல ஒரு பட்டை, பிரிஞ்சி எல்லாம் லைட்டா பொரிஞ்சதுக்கு அப்புறம் காரத்துக்காக 2 பச்சை மிளகாயை நடுவில் கீறிட்டு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற வாழைத்தண்டு சாறை அப்படியே இதுல ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைம்ல சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நல்லா காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பரு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். சூப்பரா இப்போ நம்மளோட வாழைத்தண்டு சூப்பு ரெடி ஆயிருச்சு. இதை இப்படியே நீங்க சாப்பிடலாம். நான் தமிழ் கடைக்கு போயிருந்தப்போ இந்த முடக்கத்தான் சூப்பு மிக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுல இருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிட்டு தேவைப்பட்டா பெப்பரு, 1/2 லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குடிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்க. ஸ்ருதிகாக்கு நான் கொடுக்கும்போது இதுக்கு மேல கொஞ்சமா நான் கார்ன்ஃபிளக்ஸ் ஆட் பண்ணி கொடுப்பேன். அப்ப அவ கார்ன்ஃபிளக்ஸோட சேர்த்து நல்லா கிரன்ச்சியா இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் டாடா பை பை சொல்லி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஷுத்தோஸ் கிச்சன் துபாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் guys, ish you all.